ஒரு ஊரிலிருந்து ரொம்ப தூரத்துல இருக்க இன்னொரு ஊருக்கு போகிற ஒருத்தன் அது காஞ்சிபுரம்னு தெரியாமலே வழியில இளைப்பாற தங்கினாலும் ஏதாவது வேலை விஷயமாவோ அல்லது பணம் சம்பாதிக்கும் வியாபார நோக்கத்திலோ நம்ம காஞ்சிபுரத்துல தங்க வேண்டாம், வழியில் கடந்து போனாலோ அவர்களுக்கும் கூட ஏகாம்பரநாதரோட அருள் கிடைச்சு நல்ல கதி அடைஞ்சிருவாங்களாம். அப்படிப்பட்ட சிறப்பான காஞ்சிபுரத்தை இது நம்ம ஏலவார் குழலி அம்மையோடு ஏகாம்பரநாதர் அருள் பண்ற காஞ்சிபுரமாச்சேன்னு ஒரே ஒரு முறை மனசால நினைச்சு வழிபட்டா அவங்க இப்போ இந்த பிறவியில மட்டுமில்ல, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகள்ல செய்த வினைகள் எல்லாம் காலியாகி மேலான முக்தியே அடைஞ்சிருவாங்களாம். இதை வழிச்செலவில் புகுந்தேனும் மறந்தேனும் பொருளாசை மருவியேனும் களிப்பெருஞ்சீர் காஞ்சியினில் கணப்பொழுது வதிந்தோறும் கலப்பர் முக்தி வழிப்பிலா காஞ்சி என தன்னியல்பான் ஒரு பொழுது பகரிற் கண்ணில் ஒளிப்பெரும் பாதகம் அனைத்தும் ஒளிந்து பெருந்துறக்க வீடுதல் உண்மைன்னு காஞ்சி புராணம் தல விசேட படலத்துல திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருள் செய்கிறார். அதனால போற போக்குல தங்கினவங்களுக்கும் ஒரே ஒரு முறை நினைச்சு வழிபட்டவங்களுக்குமே வினையெல்லாம் காலியாகும்னா இந்த பங்குனி உத்தர பெருவிழாவில போய் அவரை மனசார வழிபட்டா நமக்கு என்னதான் கிடைக்காது? நாம நினைச்சது நினைக்காதுன்னு எல்லாத்தையும் கடந்து அதுக்கும் அதிகமாவே கிடைக்கும்.